புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பிள்ளா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு பிள்ளா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்களிய காலோச்சி கள்ள சகடம் களக்களிய காலோச்சி வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 6. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். விடியற்காலை பொழுதிலே பறவைகள் ஒலி எழுப்புவது இயற்கை. அதிகாலை நேரத்திலே பறவைகளின் ஒலி கேட்டு விழிப்பவர்கள் உண்டு. சுற்றியிருக்கிற மனிதர்கள் எழுப்புகிற ஓசை கேட்டு எழுபவர்கள் உண்டு. அல்லது மற்றவர்கள் எழுப்பிவிட்டால் எழுபவர்களும் உண்டு. இங்கே பறவைகளும் ஒலி எழுப்புகின்றன. சுற்றி இருக்கிற தொலைவிலே இருக்கிற திருமாலின் கோவிலிலே சங்கினுடைய பெரும் ஓசையும் கேட்கிறது. இந்த பாவை நோன்பு நோற்பதற்காக அங்கிருக்கிற பெண்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பவும் செய்கிறார்கள். இந்த ஓசையெல்லாம் கேட்ட பிறகும் கூட எழுந்திருக்க மனமில்லாத ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டாள் கேட்கிறாள். புள்ளும் சிலம்பினகான். மனிதர்களுக்கு 6 அறிவு உண்டு. ஆனால் 6 அறிவுக்கு குறைவான பறவைகளும் கூட அதிகாலை நேரத்திலே சரியாக விழித்து தன்னுடைய பணியை செய்கின்றன.
ஒலி எழுப்புகின்றன. கோவிலிலே அக்ரிணை பொருளாக பார்க்கப்படுகிற சங்கு கூட இறைவன் முன்னால் ஓசை எழுப்பி தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணே என்று அங்கிருக்கிற பெண்ணை எழுப்புகிறாள். பகவானை கொல்வதற்கு கிருஷ்ண அவதாரத்திலே கம்சனுடைய வஞ்சனையால் அந்த குழந்தையை கொல்வதற்காக அரக்கி வருகிறாள், அரக்கன் வருகிறான். இந்த இடத்திலே எத்தனையோ வஞ்சனைகளை கம்சன் செய்தாலும் 2 பேரை ஆண்டாள் எடுத்துக்கொள்கிறாள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பக்தர்கள் எல்லாம் இறைவன் நினைத்தானாம். பக்தர்கள் எல்லோரும் நம்முடைய திருவடி அவர்களை காக்கும் என்று அடியை தேடி வருகிறார்களே. நம்முடைய திருவடி நம்மை காக்குமா என்று சகடாசுரன் என்கிற அரக்கன் குழந்தை கண்ணனை அழிக்க வந்தபோது அந்த சக்கரத்தை அரக்கனை எட்டி உதைத்தானாம். எட்டி உதைத்து அந்த சுவடே தெரியாமல் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டானாம் அந்த இறைவன். அதைத்தான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்கிறாள். இந்த இறைவன் அந்த அசுரனை அழித்து ஐக்கியப்படுத்திக் கொண்டதை ஆழ்வார்கள் பலரும் தன்னுடைய பாடலிலே கையாண்டிருக்கிறார்கள். மாயச்சகடம் உதைத்து மறுதிருத்து, கம்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகட கலக்கழிய என்றெல்லாம் இந்த சகடாசுரனை பற்றிய குறிப்புகள் ஆழ்வார் பாடல்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, வித்து என்கிற சொல் கொண்டு இறைவனை உணர்விக்கிறாள் ஆண்டாள். பார்க்கடலிலே பாம்பனையின் மீது துயில் கொண்டிருக்கிற வித்தானவன் இறைவன். தன்னுடைய திரு அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக விதைகளை முதலில் நாற்றங்காலிலே விதைத்து பின் வயலில் இடுவது வழக்கம். நல்லவர்களையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தீயவர்களை அழிப்பதற்கான அந்த வித்தினை பார்க்கடலிலே பாம்பனையின் மீது பள்ளி கொண்டிருந்த போதே விதைத்தவன் என்கிற கருத்தினை உள்வாங்கி எடுத்துக்கொண்ட அந்த சொற்றொடர்தான் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து. அந்த வித்தினை மனதிலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எத்தனையோ திருநாமங்கள் இருக்கும்போது அந்த திருநாமத்தினுடைய பெரும் ஆற்றலை உணர்ந்து கொண்டு எழ வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடிய பெண்ணை அந்த முனிவர்களும் யோகிகளும் சேர்ந்து அரி என்று அழைக்கும்போது அந்த ஓசையை கேட்டு எழவில்லையா என்று எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார்.